ஹரே கிருஷ்ணா. இயற்கையின் சட்டங்கள், பாவச் செயல்களின் விளைவுகள். பதம் 8. தன்னை மாயையினால் மயக்கும் பெண்ணிடம் அவன் தனது இதயத்தையும் புலன்களையும் ஒப்படைக்கின்றான். அவளது தனிமையான அரவணைப்பையும் பேச்சுகளையும் அனுபவிக்கின்றான். மேலும் சிறு குழந்தைகளின் மழலை சொற்களால் வசீகரிக்கப்படுகின்றான். பொருளுரை: மயக்க சக்தியான மாயையின் ராஜ்யத்தில் குடும்ப வாழ்வு என்பது நித்தியமான உயிர்வாளிக்கு ஒரு சிறைச்சாலையை போன்றது. சிறையில் உள்ள சிறை கைதி இரும்பு சங்கிலியினாலும் இரும்பு கம்பியினாலும் பிணைக்கப்பட்டுள்ளான். அது போலவே பெண்ணின் வசீகரமான அழகு, அவளது தனிமையான அரவணைப்பு, பெயரளவிலான அன்பான மொழிகள் மற்றும் சிறு குழந்தைகளின் மழலை சொற்கள் ஆகியவற்றினால் கட்டுண்ட ஆத்மா பிணைக்கப்படுகிறான். இவ்வாறாக அவன் தனது உண்மை நிலையை மறக்கின்றான். இப்பதத்தில் உள்ள ஸ்திரீனாம் அசதீனாம் என்னும் சொற்கள் பெண்ணின் அன்பு ஆணின் மனதை சஞ்சலப்படுத்துவதற்காக மட்டுமே என்பதை குறிக்கின்றன. உண்மை என்னவெனில், இந்த ஜட உலகில் அன்பு என்பதே கிடையாது. ஆண் பெண் இருவருமே தங்களது புலனுணர்ச்சியில் மட்டுமே ஆர்வத்துடன் உள்ளனர். ஒரு பெண் தனது புலனுணர்ச்சிக்காக ஒரு பொய்யான அன்பினை வெளிப்படுத்த அந்த பொய்யான அன்பினால் கவரப்படும் ஆண் தனது உண்மையான கடமையை மறக்கின்றான். அத்தகு தொடர்பினால் குழந்தைகள் விளையும் போது அக்குழந்தைகளின் மழலை சொற்கள் அடுத்த கவர்ச்சியாகின்றது. வீட்டில் உள்ள பெண்ணின் அன்பும் குழந்தைகளின் மொழிகளும் ஒருவனை பாதுகாப்பான சிறை கைதியாக மாற்றுகின்றன. இவ்வாறு அவன் வீட்டை விட்டு வெளியேற முடியாதவன் ஆகின்றான். அத்தகு நபர் வேத மொழியில் கிரகமேதி, வீட்டின் மீதான கவர்ச்சியை வாழ்வின் மையமாக கொண்டவன் எனப்படுகிறான். கிரகஸ்த என்னும் சொல் குடும்பம், மனைவி மற்றும் குழந்தைகளுடன் வாழும் போதிலும் கிருஷ்ண உணர்வை வளர்ப்பதை வாழ்வின் உண்மையான குறிக்கோளாக கொண்டவனை குறிக்கும். எனவே ஒருவன் கிரகஸ்தனாக ஆக வேண்டும் என்றும் கிரகமேதியாக ஆகக்கூடாதென்றும் அறிவுறுத்தப்படுகின்றான். மாயையினால் உருவாக்கப்பட்ட குடும்ப வாழ்வை விட்டு வெளியேறி கிருஷ்ணருடனான உண்மையான குடும்ப வாழ்வில் நுழைவதே கிரகஸ்தனின் நோக்கம். மாறாக கிருஹமேதியின் தொழில் பெயரளவிலான குடும்ப வாழ்வில் பிறவிதோறும் ஈடுபட்டு தன்னை மீண்டும் மீண்டும் பிணைத்து கொண்டு மாயையின் இருளில் தொடர்ந்து இருத்தலாகும். பதம் 9. பற்றுடைய இல்லறத்தான் தந்திரமும் அரசியலும் நிறைந்த குடும்ப வாழ்விலேயே தொடர்ந்திருக்கின்றான். பரவும் துயரங்களாலும் புலனுணர்ச்சி செயல்களாலும் எப்போதும் கட்டுப்பட்டுள்ள அவன் தனது துயரத்தின் விளைவுகளை முறியடிக்க முயற்சி செய்கிறான். அத்தகு துயரங்களை வெற்றிகரமாக முறியடிக்க முடிந்தால் தான் மகிழ்ச்சியாக உள்ளதாக அவன் நினைத்துக் கொள்கிறான். பொருளுரை: இந்த ஜட உலகம் நிரந்தரமற்ற இடம் என்றும் துன்பங்கள் நிறைந்தது என்றும் பகவத்கீதையில் முழுமுதற் கடவுளே சான்று அளிக்கின்றார். தனிப்பட்ட முறையிலோ குடும்பம், சமுதாயம் அல்லது நாடு என்று கூட்டமாகவோ எந்த விதத்திலும் மகிழ்ச்சி என்ற கேள்விக்கு இந்த ஜட உலகில் இடமே இல்லை. துயரங்களை வெற்றிகரமாக முறியடிப்பதே மகிழ்ச்சி என்று இந்த ஜட உலகில் கருதப்படுகிறது. ஒருவன் மிகச்சிறந்த தந்திரக்காரனாக இல்லாவிடில் அவனது வாழ்க்கை தோல்வி அடைந்து விடும் அளவிற்கு இந்த ஜட உலகம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கீழ்நிலை மிருகங்கள் மற்றும் பறவைகளின் சமூகத்தில் கூட அவற்றின் உடல் தேவைகளான உண்ணுதல், உறங்குதல், உடலுறவு கொள்ளுதல் மற்றும் தற்காத்தல் ஆகியவற்றை செயல்படுத்த அவை தந்திரமாக செயல்பட வேண்டியுள்ளது. மனிதர்களை பற்றி என்ன சொல்வது? வெற்றியை அடைவதற்காக தனிப்பட்ட முறையிலோ தேசிய அளவிலோ போட்டி போட்டுக் கொண்டுள்ள மனித சமுதாயம் முழுக்க முழுக்க தந்திரமுடையதாக ஆகிவிட்டது. வாழ்க்கை போராட்டத்திற்கான இத்தகு தந்திரம் மகிழ்ச்சி அளிப்பதாக தோன்றினாலும் பரமனின் விருப்பப்படி அனைத்தும் ஒரு நொடியில் முடிந்துவிடும் என்பதை நாம் எப்போதும் நினைவில் கொள்வது அவசியம். எனவே இந்த ஜட உலகில் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக நம்மால் மேற்கொள்ளப்படும் அனைத்து முயற்சிகளும் மாயையினால் வழங்கப்படும் மயக்கமே. பதம் 10. இங்குமங்கும் வன்முறையில் ஈடுபட்டு அவன் பணத்தை சேகரிக்கின்றான். அப்பணத்தை தனது குடும்ப தொண்டில் ஈடுபடுத்தும் போதிலும் அவன் தான் சேகரித்த உணவின் ஒரு சிறு பங்கை மட்டுமே உண்கின்றான். அதன் பின்னர் முறையற்ற வழியில் யாருக்காக பணம் சம்பாதித்தானோ அவர்களுக்காகவே அவன் நரகத்திற்கு செல்கிறான். பொருளுரை: யாருக்காக நான் திருடினேனோ அவனே என்னை திருடன் என்று குற்றம் சாட்டுகின்றான் என்று ஒரு வங்காள பழமொழி உண்டு. எந்த குடும்ப உறுப்பினர்களுக்காக ஒரு பற்றுடைய மனிதன் பல்வேறு தவறான வழிகளில் செயல்படுகின்றானோ அந்த குடும்பத்தினர்கள் என்றுமே திருப்தி அடைவதில்லை. பற்றுடையவன் அறியாமையின் காரணத்தினால் அத்தகு குடும்ப உறவினர்களுக்கு தொண்டு செய்கின்றான். மேலும் அவர்களுக்கு தொண்டு செய்வதன் மூலம் அவன் நரக வாழ்வினுள் நுழைவது நிச்சயிக்கப்படுகிறது. உதாரணமாக, தனது குடும்பத்தை பராமரிப்பதற்காக பொருள்களை திருடக்கூடிய திருடன்
பிடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறான். சமுதாயம், நட்புறவு, அன்பு ஆகியவற்றின் மீதான பற்றுதல் மற்றும் பௌதிக வாழ்க்கையின் சாரம் இதுவே. ஒரு பற்றுடைய இல்லறத்தான் தனது குடும்பத்தை பராமரிப்பதற்காக பல்வேறு குறுக்கு வழிகளில் பணத்தை சேமிப்பதில் எப்போதும் ஈடுபட்டுள்ளான். இருப்பினும் தவறுகள் செய்யாத போது அவனால் எவ்வளவு உண்ண முடியுமோ அதைவிட அதிகமாக அனுபவிக்க அவனால் முடியாது. 4 இட்லி சாப்பிடக்கூடிய மனிதன் ஒரு பெரிய குடும்பத்தை பராமரிப்பதற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் ஏதாவது ஒரு வழியில் பணத்தை சேகரிக்க வேண்டியுள்ளது. ஆனால் அவனால் எவ்வளவு உண்ண முடியுமோ அதைவிட அதிகமாக உண்ண முடியாது. மேலும் சில சமயங்களில் அவன் தனது வீட்டில் உள்ளோர் அனைவரும் உணவருந்திய பின்னர் எஞ்சி இருப்பதை உண்ண வேண்டி இருக்கும். முறையற்ற வழிமுறைகளால் பணத்தை சம்பாதிக்கும் போதிலும் அவன் தனது வாழ்வை தனக்காக அனுபவிக்க முடியாது. இதுவே மாயையின் மூடும் சக்தி எனப்படும். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியை வாசிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.